ஒரு நாள் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ண எம்ஜிஆர், இப்போ நான் ஹாங்காங், ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டை படமாக எடுக்கலான்னு இருக்கேன், நீ தான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் என்று அவரிடம் கூறினார். அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் எம்எஸ் விஸ்வநாதன். தினத்தந்தியிலே ஒரு செய்தி வெளியானது. எம்ஜிஆர் உலகம் சுற்று வாழ்வு என்ற பெயரில் தயாரிக்கப் போகின்ற படத்திற்காக புன்னக்குடி எதிரான இசையிலே 4 பாடல்கள் பதிவு செய்யப்பட்டன என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியை பார்த்த உடனே எம்எஸ் விஸ்வநாதன் அடைஞ்ச குழப்பத்துக்கு அளவே இல்லை. நமக்கு ஃபோன் போட்டு நீ தான் என்னுடைய அடுத்த படத்துக்கு இசையமைக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ புன்னக்குடி எதிரான இசையமைப்பில் 4 பாடலில் ஒரு பதிவு செய்திருக்காருன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று தனக்குள்ளே கேள்விகளை கேட்டபடி இருந்தார் விஸ்வநாதன். ஒரு பாடல் ஒளிப்பதிவில் எம்எஸ் விஸ்வநாதன் இருந்தபோது எம்ஜிஆரிடமிருந்து மீண்டும் அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. உலகம் சுற்று வாழ்வு படத்துக்கு நீ தான் இசையமைக்கணும்னு எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் மறந்துட்டியா? அவர் பேச பேச பல மடங்கு குழப்பம் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஏற்பட்டது. அண்ணே என்னை மன்னிச்சுங்க, என்னால் இந்த படத்துக்கு இசையமைக்க முடியாது என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். குன்னக்குடியை நான் இசையமைப்பாளரை வச்சு நீங்கள் அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டதையும் அவருடைய இசையமைப்பில் 4 பாடல்களை பதிவு செய்திருக்கிறதையும் நான் தினத்தந்தியில் பார்த்தேன். அவரை வச்சு ஆரம்பித்த படத்தை அவர் வச்சு முடிக்கிறது தான் சரி, அதனால் என்னை மன்னிச்சுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை கீழே வைத்து விட்டேன்.